இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஆளுநருமே பிரதமர் அவர்களுடைய ஒரு பிம்பமாக தான் செயல்பட முடியும். அவங்களுக்கு பெயரளவில் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கையில தமிழ்நாட்டுடைய ஆளுநர் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய தாவேகா அரசுக்கு சாதகமாக சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு அப்படின்றது தாவேகா அரசுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற நெருக்கமான உறவை வெளிப்படுத்துதோ அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. 67 and Puratchi Talivar MGR in 1977 ushered in great revolutions in the politics of Tamil Nadu. On similar lines, in 2026, the Honorable Chief Minister of Tamil Nadu has single-handedly brought about a great historic revolution. இதுக்கு முன்னாடி நம்ம பல சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் வெளிநடப்பு, ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் அப்படின்னு பல நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு தாவேகா அரசுக்கு ஆதரவாக இவ்வளோ ஆளுநர் பேசுகிறாரு அப்படின்றது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இதில் ஏதோ ஒரு குகுர்க்கம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிற விதமாக தான் இருக்குது. பாஜக தாவேகாவை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையலான்னு முயற்சிக்குதா, இல்லை தாவேகா ஆரம்பத்திலிருந்தே பாஜகவோட ஒரு கைக்கூலியாக தான் செயல்படுதா அப்படின்னு ஒன்று நம்ம யோசிக்கணும். எது என்னவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சியில் நல்லது நடந்தால் நல்லது நடக்கட்டும்.